எங்களுக்கு கொடுத்த இந்த மன மகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை குறித்து உம்முடைய உள்ளத்தில் இருக்கிறவைகளை நாங்கள் அறியும் பொழுது எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி உண்டாகிறதப்பா. எங்க மேல இவ்வளவு நினைவா இருக்கிறீரா, எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறீரா. 24 மணி நேரமும் எங்கள் நினைவாகவே நீர் இருக்கிறீராங்கிற அந்த ஒரு வெளிச்சம் எங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்றுகிறது, எங்களை பலப்படுத்துகிறது. நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு எதிர்மறையான சூழ்நிலையிலும் இப்பேற்பட்ட எண்ணங்கள் வெளிச்சம் எங்களுக்கு பலத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கிறது. நான் ஆராதிக்கிற எங்களுடைய குல தெய்வம், எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய இரட்சகர், அவர் எங்களோடு இருக்கிறார், எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், எங்களுக்கு அனுசரணையாய் இருக்கிறாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள அப்படியே பீரிட்டு எழும்புகிறது. அதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய மாட்சிமையை நினைவு கூற வந்திருக்கிறோம். உம்முடைய மகத்துவத்தை எண்ணி பார்க்க வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையும் தயவையும் காருண்யத்தையும் இரக்கத்தையும் நாங்கள் நினைவு கூற வந்திருக்கிறோம். உம்முடைய மீட்பை எண்ணி பார்க்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் விசுவாசத்தின் மூலமாய் எங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படுத்தி எங்களுடைய எல்லா செயல்களும் அந்த வார்த்தையின் அடிப்படையிலே செயல்படுத்தும்படி நீரே எங்களுக்கு பேர்பட்ட ஒரு கூடுகை கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்ல கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவருடைய ஊழியம் தாராளமாய் நடைபெறுவதாக. எந்த முகாந்தாரத்திற்காய் எங்களை அழைத்து வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். திருப்திகரமாய் முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். எங்களுக்கு இந்த நாளை விசேஷமாய் பார்க்கிறோம். ஒரு சந்தோஷமான மன மகிழ்ச்சியின் கூடுகையாய் பார்க்கிறோம். தேவன் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற, எங்கள் எதிர்காலத்துக்கு வைத்திருக்கிற எங்களை குறித்த உம்முடைய தரிசனத்தை, திட்டத்தை நாங்கள் பார்க்க வருகிறோம் ஆண்டவரே. நிச்சயம் உம்மால மட்டுமே அதை செய்ய முடியும். உம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் பரிசுத்த ஆவியானுடைய கரத்திற்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டு கொள்வாராக. உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்ல நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். என் ஆன்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கத்தாதி கத்தனை புகழ்ந்து. நாம் சந்தோஷமாய் எல்லோரும் என் ஆன்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. என் ஆன்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து, என் உள்ளம் மகிழ்ந்தாடும் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து. ஹல்லேலூயா 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 ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா 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 ஆமென். எல்லோரும் கரங்களை தட்டி சந்தோஷமாய் வண்ணந்தீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே கர்த்தரின் ஆவியினார். எல்லோரும் வண்ணந்தீரம் செழித்திடுமே, Yes Lord
வயல்வெளியாகிடுமே, கடுவெளி கழித்திடுமே. கர்த்தரின் ஆவியினால் எல்லோரும் சந்தோஷமாய் அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். சந்தோஷமாய் எல்லோரும் அல்லேலூயா, 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 ஆமென். லீபனோனின் மகிமைகளும் கார்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினால் எல்லோரும் எல்லோரும் லீபனோனின் மகிமைகளும் ஆமென். கர்மேலின் அழகுகளும் சாரோனின் அலங்காரமும் தோன்றிடும் ஆவியினால் ஹல்லேலூயா, 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 ஆமென். எல்லோரும் எல்லோரும் அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். நித்திய மகிழ்ச்சி என்றும் தாளை மேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் ஆவி. எல்லோரும் சொல்லலாம், எல்லோரும் நித்திய மகிழ்ச்சி என்றும் Yes, Lord. தலைமேல் தங்கிடுமே, சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடும் ஆவியினால் எல்லோரும் அல்லேலூயா, 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 ஆமென். எல்லோரும் எல்லோரும் ஓ அல்லேலூயா, 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 ஆமென். எல்லோரும் 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 அக்கிரமங்கள் அனைத்தும் மன்னித்து மறக்கின்றார், கிருபையும் இரக்கங்களும் அவர் தரும் கிரீடங்களே. சொல்லலாமே, என் அக்கிரமங்கள் அனைத்தும் மன்னித்து மறக்கின்றார், கிருபையும் இரக்கங்களும் அவர் தரும் கிரீடங்களே. சந்தோஷமாய் அல்லேலூயா, 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 ஆமென். எல்லோரும் அல்லேலூயா, 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 ஆமென்.
வியாதிகள் வறுமைகளை வார்த்தைகள் விரட்டிடுமே. கழுகுக்கு சமானமா திரும்பிடும் இளமையே. சொல்லலாமே. வியாதிகள் வறுமைகளை வார்த்தைகள் விரட்டிடுமே. கழுகுக்கு சமானமா திரும்பிடும் இளமையே. எல்லோரும் ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். என் ஆன்மா காவி பாடும் தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். என் கர்த்தாதி கர்த்தனை புகழ்ந்து என் ஆன்மா கவி பாடும். தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாடும். கர்த்தாதி கர்த்தனை புகழ். எல்லோரும் ஹல்லேலூயா 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 ஆமென். சொல்லலாமே. ஹல்லேலூயா 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 ஆமென். கரங்களை தட்டி கரங்களை எஸ் லார்ட் அர்த்தமுள்ள அல்லேலியா சொல்லணும். ஆமென். என் வியாதிகளையும் வறுமைகளையும் வார்த்தை விரட்டி விட்டுருச்சாமா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? இதுக்கு சொல்லுங்க அல்லேலூயா அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். நம்மளை எல்லாம் வெளியே அல்லேலியா கோஷ்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, அர்த்தமுள்ள அல்லேலியா கோஷ்டி. நம்ம சும்மா எதுக்கும் அல்லேலியா சொல்றது இல்லை. கர்த்தர் வியாதியை அனுப்புவார் அல்லேலூயா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். வியாதி உலகத்தில் இருக்குது. வியாதியே நம்மளை தாக்காது, வேற நெருங்காது இல்லை. எத்தனையோ விதத்துல எல்லாம் நம்ம அந்த உலகத்துல வாழ்றோம். தீமை நிறைந்த உலகத்துல, விழுந்து போன உலகத்துல வாழ்றோம். மோதி அடிக்கிறது தான். ஆனால் அதன் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கை படகுல இயேசு இருக்கிறார். ஆமென். இயேசு இருக்கிறார். அதனால தைரியத்தோடு சொல்றோம், இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்றோம். ஆமென். அதனால ஒவ்வொரு முறையும் கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டும் பொழுது அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். அப்பேற்பட்ட தீமையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினீரே. அப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்து என்னை எல்லாம் கரை சேர்த்தீரே. அப்பேற்பட்ட பாவத்திலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடி எங்களை வேறு பிரிச்சீரே. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், வீட்டில் தனியாக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கலாம். திடீர்னு ஆவியானவர் நம்மளை மட்டும் அதே இடத்துல கைவிட்டு இருந்தார்னா நம்ம அடையாளமே தெரியாது போயிருக்கும். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து நம்மளை மீட்டு இரக்கத்தினாலும் காருண்யத்தினாலும் நம்மை முடிசூட்டி நன்மையினால் நம்ம வாயை திருப்தியாக்கி திரும்பவும் வாழ வயதோடு வாழ செஞ்சாரு. சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் அவருடைய மாசற்ற அன்பு. இந்த உலகத்தையே சிருஷ்டித்தாரு. அதுல கூட அவ்வளோ அகமகிழ்ச்சி இல்லை. நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்ம இசைஞ்சு கொடுத்தோம் பாருங்க, அதுதாங்க அவருக்கு ஆசை. அப்படியே அலாதி பிரியம். நம்மை அவர் சிருஷ்டிக்கிறார் பாருங்க, அதுல தாங்க அவருக்கு கொல்ல ஆசை. அப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். அதனால அவரையே என் கண்ணுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். அவரை நோக்கி கொண்டிருப்பதனால, அவரை பார்த்து கொண்டிருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆமென். அவர் சொல்லியிருக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செய்வேன்.
தாவீது சொல்றான், ஆண்டவரே அப்பேற்பட்ட தேவனை என் கண்ணு முன்னாடி வச்சு நான் நோக்கி பார்க்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. ரெண்டும் சங்கமம் ஆகுது பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் நம்முடைய விசுவாசமும் நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய ஒத்துழைப்பும் சங்கமமாகும் போது அங்கதான் ஒரு மிகப்பெரிய தாக்கம், திருப்பு முனை உண்டாகிறது. ஆமென். ஓகே, நம்ம இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லோரும் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லோரும் சொல்லலாமே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எல்லோரும் 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 எனக்காக யாவையும் செய்பவர் அவர். ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், ஓ என் சுமைகள், ஓ என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி. எல்லாரும் சொல்ல, உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்தே. உம் பாதத்தில், எஸ் லார்ட், இறக்கி வைத்தே. எல்லோரும் ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எல்லோரும் எல்லோரும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை சொல்லலாமே, அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா,
உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று பாடலாமே. நாம் எழும்பி நின்று அவருக்கு ஆராதனை செலுத்தி பாடலாம். எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. சொல்லலாம் எல்லோரும். எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. ஓ எல் ஷடா வல்லவரே. எல்லோரும் வாய் உச்சரிக்கட்டும். எல் ஷடா சர்வ வல்லவரே. எல்ரோயி காண்பவரே. ஓ எல்ரோயி காண்பவரே. இயேசையா, இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மஷந்தரோ மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. சொல்லலாமே. ஓ மன்னிப்பதில் ஓஹோ வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. அன்பையும் இரக்கத்தையும் இரக்கத்தையும் மணிமுடியா சூட்டுகின்றேன். மணிமுடியா சூட்டுகின்றேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமே. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். உண்மையாய் உள்ளத்திலிருந்து சொல்றீங்களா? ரெண்டு கரத்தை உயர்த்துவது அடையாளம். என்னை நான் சரண்டர் பண்றேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி நான் எதையும் எனக்கு செய்ய விரும்பல, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய விரும்புகிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் ரெண்டு கரத்தை நாம் உயர்த்துகிறோம். அப்படி உயர்த்தி சொல்லுங்க. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. சொல்லுங்க. உம்முடைய சித்தம் என் வாழ்விலே நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் மட்டுமே நிறைவேறுவதாக. உம்முடைய சித்தம் மட்டுமே நிறைவேறுவதாக. நிறைவாருது. என்னுடைய சித்தம் அல்ல, என் பெற்றோருடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம்
பரம பெற்றோராகிய பரம பிதாவாகிய உம்முடைய சித்தம் என் வாழ்விலும் எங்க குடும்பத்திலும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்விலும் சபையிலும் ஊழியத்திலும் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. அதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களை ஆளுவதாக. உம்முடைய சித்தம் என்கிற சிலுவையை நாங்கள் சுமக்க ரெடி ஆண்டவரே. அது ஒருவேளை கஷ்டமா இருந்தாலும், அது ஒருவேளை நெருக்கடியா இருந்தது போல இருந்தாலும், அது ஒருவேளை மிகப்பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நாங்கள் அதை தூக்குவதற்கு ரெடி. அந்த சிலுவையை சுமப்பதற்கு ரெடி. அது சுமப்பது கரடு முரடான பாதையா இருந்தாலும், அவமானத்தின் பாதையா இருந்தாலும், நெருக்கடியின் வேலையா இருந்தாலும், உம்முடைய சித்தம் மட்டுமே செய்வதற்கு நாங்கள் ரெடியா இருக்கிறோம். ரெடியா இருக்கிறோம். உம்முடைய சித்தம் மட்டுமே. ஒரு பலவீனமான நேரத்தில், வியாதியான நேரத்தில், இக்கட்டு நேரத்தில், மனம் நொந்து போன நேரத்தில் இருந்தும் சரி, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. சொல்லலாமே எல்லார் வாயிலும் உம்முடைய சித்தம் வாழ்வில, உம்முடைய சித்தம் மட்டுமே. உம்முடைய சித்தம் வேண்டாம், என் சித்தம் வேண்டாம், என் சித்தம் வேண்டாம் சொல்லுங்க. உம்முடைய சித்தம் மட்டுமே. அன்மனா சாந்தரதுரே மெல்பனா ஹசோக்ரோ அரிகரது Lena Santoro Tane Mauda Nantoro Arigaradu Asaga Aradara Baba. நீங்கள் எதையெல்லாம் பெருசா பார்க்கிறீங்களோ அதை விட பெரியவர் அவருடைய சித்தத்தை கரத்தில் வைத்திருக்கிறவர். உங்க வாழ்வில் அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிற அவர், நீங்க எதையெல்லாம் பெருசா பார்க்கிறீங்களோ அதை காட்டிலும் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர். அவருடைய சித்தம் நிறைவேறுவதாக. என்னுடைய வாழ்வில் 24 மணி நேரமும் 24 மணி நேரம் அவருடைய சித்தம் நிறைவேறுவதாக. என்னுடைய குடும்பத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறுவதாக. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் அவருடைய சித்தம் மட்டுமே நிறைவேறுவதாக. அந்த சித்தத்துக்கு விரோதமாய் சத்துரு வஞ்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே எதிர்க்கிறோம். அவைகள் வேரோடு பட்டு போவதாக. தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஒரு யோசனையும் எழும்பக்கூடாது, ஒரு புத்தியும் எழும்பக்கூடாது. எப்பொழுதெல்லாம் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம் தெரியுமா? எப்பொழுதெல்லாம் அவருடைய ஜீவ வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தை என்னை ஆண்டு கொள்வதாக, அந்த வார்த்தைக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், அந்த வார்த்தைக்கு என்னையே நான் அப்படியே அழுத்தி கொள்ளுகிறேன், அதற்கு கீழ்ப்படுத்துகிறேன், அந்த வார்த்தை என்னை மேற்கொள்ளட்டும். அந்த ஜீவ வார்த்தை, அழியாத வார்த்தை, உருக்குலையாத வார்த்தை, கலப்படம் இல்லாத வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுவே சத்தியம் உள்ளது. மனிதனை மறுரூபப்படுத்துவது, எங்களை மாற்றுவது, உயர்த்துவது, எங்களுக்கு குணத்தை கொடுப்பது, ஆரோக்கியத்தை கொடுப்பது, சுகத்தை கொடுப்பது எல்லாமே அவருடைய ஜீவ வார்த்தை. அந்த வார்த்தை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார், அந்த வார்த்தை கொண்டு உலகத்தை தாங்குகிறார், அந்த வார்த்தை கொண்டு என்னையும் தாங்குகிறார், என் வாழ்க்கையும் அலங்கரிக்கிறார், என்னுடைய வெற்றிடத்தை நிரப்புகிறார். அவருடைய வார்த்தைக்கு என்னையே நான் ஆவி ஆத்மா சரீரத்தை கீழ்ப்படுத்தும் பொழுதெல்லாம் அவருடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். Asandro belbana legaraduno arbana turo lekaraduno mashandaradune me radalaba mama. Thank you Lord. அப்பாவும் திருசித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தில் உயர்த்தி, எண்ணங்களை உயர்த்தி, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு இந்த வார்த்தை, இந்த பாடல் வரி என் வாழ்வில் மாம்சமாகட்டும். திரும்ப திரும்ப நான் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுப்பதில் நான் பாக்கியவானாய் பார்க்கிறேன்.
நீர் மட்டுமே என் வாழ்வுக்கு பிரயோஜனமானவைகளை செய்து முடித்து என்னை நடத்துகிற நல்ல பரிசுத்த தேவன். லகரபா எல்லாரும் அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. சொல்லலாமே, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் எண்ணிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் எண்ணிக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி தாய்க்குள்ளோ எந்த எதிர்பார்ப்போடு என்ன காரியம் கைகூட வேண்டும் உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ உம்முடைய பிரசன்னத்துல அது வாய்க்க பண்ணுவதாக, அது வாய்ப்பதாக, அது வாய்ப்பதாக, வாய்ப்பதாக. பிரதான ஆசாரியனிடத்தில் வரும் பொழுது சகல வழக்குகளும் தீர்க்கப்படும் என்று சொன்னீங்களே. சகல வழக்குகளுக்கும் தீர்வுண்டு என்று சொன்ன தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எதுவெல்லாம் தீர்க்க முடியாதது போல இருக்கிறதோ அதை தீர்வு செய்கிற சர்வ வல்ல தேவனுடைய பிரசன்னத்திற்காய் மகிமை உண்டாவதாக. அது எங்க கண்களுக்கு ஆச்சரியம், எங்க கண்களுக்கு ஆச்சரியமா செக்கே ரகரபா ரேதலபா. ஒருவேளை வியாதியோடு பலவீனத்தோடு சுகவீனத்தோடு டாக்டர் சொன்ன வார்த்தைகளினால மனசு அப்படியே டிஸ்டர்ப் ஆகியிருக்கிற அந்த உணர்வோடு இருந்தால் பரலோக வைத்திய அவரே உங்களை தொட்டு நீ பயப்படாதே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. எல்லா மரண வாசனைகளையும் நான் ஜீவ வாசனையாய் மாற்றுவேன். வியாதி படுக்கையை ஆரோக்கியமாய் நான் மாற்றுவேன். நான் சர்வ வல்ல தேவன். என்னுடைய தளம்புள்ள கரம் உன் நோய்களை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் இருக்கிறது. உன்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் இருக்கிறது. உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்கி உன் நன்மையினால் உன்னை முடி சூட்டி உன்னை இரக்கத்தினால் ஆசீர்வதித்து உன்னை அதே இடத்துல எழும்ப பண்ணுகிற உன் ஜீவனுள்ள தேவனாகிய கிறிஸ்து நானே என்று அவர் சொல்லுகிறாரு. அந்த வார்த்தை மாம்சமாவதாக, அந்த வார்த்தை சரீரங்களுக்குள் ஊடுருவி செல்வதாக, அவங்க மனதை டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லாம் வேரோடு விலகுவதாக, இப்பொழுதே அது பட்டு போவதாக. ஒரு தெய்வீக சுகத்தின் பிரசன்னம் சரீரத்தை ஆண்டு கொள்வதாக. இயேசுவின் நாமத்தினால பர்வதங்கள் மெழுகு போகிற உருகிற பிரசன்னத்துக்கு முன்பதாக கிருமிகள் செத்து போவதாக, கேன்சர் கிருமி செத்து போவதாக, எல்லா வாதைகள் விலகுவதாக, பலவீனங்கள் விலகுவதாக. வாழ வயதின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு. கழுகு கொத்த வாழ வயது எங்களுக்கு உண்டு. எங்கள் அவயவங்கள் சீராய் இயங்கும். நல்ல எதிர்ப்பு சக்தியோடு நான் வாழ்வேன், ஆரோக்கியமா இருப்பேன். திரும்ப வாழ வயதை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து கனப்படுத்துவார். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னீங்களே. வியாதிப்பட்ட
மாட்டேன் என்று நகரவாசி சொல்வதில்லை என்று சொன்னீங்களே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீங்களே. பொல்லாப்பு உனக்கு கிடையாது என்று சொன்னீங்களே. உம்முடைய பிரசன்னத்தில் இந்த வார்த்தை எல்லாம் சரீரத்தை மேற்கொள்வதாக. இந்த வாக்குத்தத்தம் சரீரங்களை ஆளுவதாக, எலும்புகளை ஆளுவதாக, நரம்புகளை ஆளுவதாக, எண்ணங்களை ஆளுவதாக, உணர்வுகளை ஆளுவதாக, விடுதலை உண்டாவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. We praise you Lord, we praise you. என் கால்களை மான்களின் கால்களை போல துள்ள பண்ணுகிறவரே, நீதிமானின் நடைகள் பிசகுவதில்லை என்று சொன்னவரே, உனக்கு விரோதமாய் நீதிமானுக்கு விரோதமாய் எழும்புகிற தீமைகள் வீட்டின் மேல முளைத்த புல்லுக்கு சமானம். அது வளரும் முன் உலர்ந்து போவதாக, அது வளரும் முன் உலர்ந்து போவதாக. நோய் கிருமி வருவதற்கு முன் உலர்ந்து போவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமே. அசதததத துரத்ரே கரந்தரோ அர்பனா செகே ஹரோ அல்மனா. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்தி. கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களை உயர்த்தி கடைசியாய் ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நீர் எங்களை தொட்டதற்காய் நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காய் நன்றி. மனதின் பாரங்களை எல்லாம் அகற்றினதற்காய் நன்றி. எங்களுக்கு புது பலனை கொடுத்ததற்காய் நன்றி. உம்முடைய வல்ல நாம மகிமைப்பட்டதற்காய் நன்றி. சத்துரு வெட்கப்பட்டதற்காய் நன்றி. ஒருபொழுதும் எங்களை மேற்கொள்ள முடியாது, அதற்காய் நன்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், கணம், மகிமை, மாட்சிமை உண்டாவதாக உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்திக்கு நேரம் உங்கள் மனசை டியூன் பண்ணுறேன். வார்த்தை உங்கள் இருதயத்தில் பதியட்டும், உங்கள் மனதை மறுரூபப்படுத்தட்டும். ஆமென். ஒரு அரை மணி நேரம் கடவுளுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஓகே, நம்ம எல்லாரும் சொல்லலாமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். வேதம் சொல்லுது, நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே எப்படி இருக்கிறோமாமா, அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆமென். தேவன் தான் நம்மளுடைய ஞானமாமா, தேவன் தான் நம்மளுடைய மீட்பாமா, தேவன் தான் நம்முடைய பரிசுத்தமாமா. ஆமென்.
அப்போ இந்த பூமியில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சகல நன்மைகள் அதை சரியான நேரத்தில், சரியான விதத்தில், சரியான இடத்துல நிறைவேற்றுவதற்கு நமக்கு தேவை விவேகம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறார், தேவன் உங்களுக்கு தாராளமான பலனை தந்திருக்கிறார், ஏராளமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், ஏராளமான மீட்பின் நன்மைகள் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்து உங்கள் டெபாசிட்ல, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெபாசிட்ல அவர் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த சகல நன்மைகளின் மேலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு முத்திரையிட்டு இருக்கிறார், அச்சாரமாக இருக்கிறார். எல்லா நன்மைகளும் இருக்கிறது. அதை நம்முடைய வாழ்வில் சரியான இடத்துல, சரியான நேரத்தில், சரியான சூழ்நிலையில் செய்ய வேண்டும் என்பதற்கு பேர் தான் விவேகம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? பாருங்க, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கூட சரியாய் பேசணும், சரியான இடத்துல எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். ஒரு சில இடத்துல பேசாமல் மௌனமாக இருந்துக்கணும், ஒரு சில இடத்துல நம்ம பேசலாம். அப்படி செயல்படுவதற்கு நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? விவேகம். ஆமீன். வீரம் அல்ல. அநேகருக்கு என்ன இருக்குது? வீரம் இருக்குது. பார்த்துக்கலாம் என்ன அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஆனால் விவேகம் நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நாம் அங்கிருந்து துவங்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களால் நிறைந்திருக்கும். சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, வீடு ஞானத்தினால கட்டப்படும். ஆமாம், நீங்கள் கல்யாணம் கட்டிட்டா மட்டும் பத்தாது, அதை என்ன பண்ணணும்? நிலை நிறுத்தணும். தேவனுடைய அனந்த ஞானமாக இருக்கலாம். நீங்கள் யாரோ அவங்க யாரோ, கர்த்தர் எந்தெந்தையோ சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு மணமகனையும் மணமகளையும் திருமணம் என்கிற பந்தத்தில் இணைச்சிருக்கிறார். அது தேவனுடைய ஞானம், அவர் ஏற்படுத்தினது. அப்போது வீடு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை துவக்கம் அவருடைய ஞானத்தினால் கட்டப்பட்டது. ஓகே, உண்மை. ஆனால் அது எதனால் நிலைநிறுத்தப்படணும்? கட்டப்பட்டது மட்டுமல்ல, அது என்ன பண்ணணும்? நிலைநிறுத்தப்படணும். எப்போ? எதனால சொல்லுங்க? விவேகத்தினால். பாருங்க, தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஞானம், அறிவு, மீட்பு, நீதி, பலன், ஆசீர்வாதம், நன்மை, அவருடைய கிருபை இருக்கும், எல்லாவற்றையும் விவேகத்தினால நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஆமென். விவேகம் என்று சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானத்தையும் அறிவையும் நன்மைகள் எல்லாவற்றையும் சரியான இடத்துல பயன்படுத்துவது தான் விவேகம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானத்தை தவறான இடத்துல பயன்படுத்துச்சுன்னா அந்த ஞானமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதை சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துவதற்கு அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விவேகம். எத்தனை பேருக்கு நான் விவேகம் உடையவன் சொல்கிறீங்க? ஆமேன்னு சொல்லாமே. பாருங்க, இதை யார் எழுதுனது? சாலமோன். சாலமோனை அவன் சிறு பையனாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அழைக்கிறார். அழைக்கும்போது அவனுக்கு தரிசனம், உனக்கு என்ன வேணும் கேளுங்கிறார். வா, சான்ஸே இல்லைல்ல. சர்வவல்ல தேவன் வந்து, சாலமோன் சின்ன வயசு, உனக்கு என்ன வேணும் கேளு. அவன் கேட்குறான், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. கர்த்தர் சொல்கிறார், ஞானமும் விவேகமுள்ள இருதயத்தை நான் உனக்கு தந்தேன். பாருங்க, 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இப்பொழுதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்திற்கு நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். பாருங்க அடுத்த வசனம். அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி,
இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பையஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியால். பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்துருக்கிறாங்க சொல்லுச்சுன்னா, நீங்க இந்த பூமியின் நன்மைக்காக, ஜனக்கூட்டத்தின் நன்மைக்காக அதை செயல்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவன் அதில் விருப்பமாயிருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுத்த திறமை, உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்கள், உங்களுக்கு கொடுத்த ஆவியின் கனிகள் எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்துக்காக. ஏன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பதற்காக நீ இந்த வார்த்தையை கேட்டபடியால். அப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ பூமியில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல், அவருடைய ரூபம். ஒருவேளை ஏழையா இருக்கலாம், ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரோட்டில் போகலாம். ஆனால் அவர்களுக்கும் ஒரு சில வேளையில் நம்ம அதை கிராஸ் பண்ணும்போது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும் பொழுது அவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும். அவன் அறிவை கேட்டார், இங்க சொல்றார் தேவ் நீ விவேகத்தை கேட்டாய்கிறார். ஏன்னா விவேகத்தினுடைய வேல்யூ என்னன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அறிவு ஞானம் இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா அதை நம்ம மட்டும் வேணா பயன்படுத்தலாம், நம்மளுடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு வேணா பயன்படுத்தலாம், அது 4 பேர் நம்மளை வந்து பாராட்டுவதற்காக பயன்படுத்தலாம். ஆனால் விவேகம் இருந்து சொன்னால் இந்த உலகத்தின் நன்மைக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்கள். மற்ற ஜனங்களின் பிரயோஜனத்திற்காக, மற்றவர்களுடைய கஷ்டங்களில் உதவி செய்வதற்காக விவேகத்தை கொடுத்து அதை பயன்படுத்த சொல்றார். அப்ப விவேகம் என்பது நமக்குள்ள, அது இந்த உலகத்தின் நன்மைக்காக, மற்ற ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்காக. விவேகம் என்கிற அந்த ஒரு நற்குணம், அந்த ஒரு கிஃப்ட் உங்க வாழ்வில் சிறப்பாய் செயல்படும் என்று சொன்னால் உங்களுக்கு மட்டும் நன்மை இல்லை, உங்களை சார்ந்த அனைவருக்கும் நீங்கள் நன்மையாயிருப்பீர்கள். சாலமோனிடத்தில் கேட்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். சாலமோனிலும் பெரியவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் சொல்ல. ஆண்டவரே, நீர் எனக்கு ஏராளமாய் தந்திருக்கிறீங்க, நீர் தந்த எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் ஜனங்களின் நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய விவேகத்தம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லுங்க. சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ விவேகம் என்றால் என்ன, அவங்களுடைய அடையாளம் என்ன, அவங்களுடைய குணங்கள் என்ன, வேதம் என்ன சொல்றது, அதை மட்டும் பார்த்துட்டு நாம் முடிக்கலாம். திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். யார் விவேகத்தின் பிள்ளை, யார் விவேகத்தின் குமாரன், யார் விவேகத்தின் புத்திரன்? யாரப்பா? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன். கேட்கிறவன் மட்டுமல்ல, கை கொள்ளுகிறவன். நல்லா கவனிச்சுக்குங்க. சில பேர் வேத வசனத்தை கேட்கிறவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இல்ல 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 இல்ல, கேட்கிறவர்கள் அல்ல, கேட்பது முதல் அடி. அடுத்த ஸ்டெப் இருக்குது, அதை கை கொள்ளணும். அதனால தான் நிருபத்தில் அப்போஸ்தலர் எழுதும் பொழுது சொல்றாங்க, நீங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவங்க. செய்யணும், செயல்படணும். வசனம் ஒன்று உள்ள வந்துருச்சுன்னு சொல்லுச்சுன்னா, உங்க இருதயத்தில் வந்துருச்சுன்னு சொல்லுச்சுன்னா, அது செயல்படுவதற்கு வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கும். வாய்ப்பு கிடைத்தன்னு உள்ளே இருக்கிற வசனம் செயல்படும். அதுதான் கிரியை உள்ள விசுவாசம். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்துக்கு ஒரு செயல் இருக்குது. அது செயல்படாம, அனுப்பின காரியமாய் அது நிறைவேற்றாம உள்ளேயே இருக்க முடியாது. அது எந்த சூழ்நிலையானாலும் அது வெளிப்படும். அதை நீங்கள் மறக்க கூடாது. அப்போ யார் விவேகம் உள்ள புத்திரன்? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன். இந்த வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் மலையின் மேல, கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பானவன். ஆமென். அந்த வாழ்க்கை மேல புயல் அடிக்கட்டும், காற்றடிக்கட்டும், வெள்ளம் மோதட்டும், அது சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அசையாது. அப்ப விவேகம் உள்ள புத்திரன் யார்?
வார்த்தைகளை கை கொள்ளுகிறவன் மட்டுமல்ல, வார்த்தைகளின்படி நடக்கிறவன். ஆமென். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ வா. அப்போ விவேகத்தின் புத்திரன் யாரு? வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன். நீங்க அதனுடைய விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. என் மகனே, வசனத்தை ஞானமாகி அந்த வார்த்தையை கவனிச்சு கேளு, உன் புத்திக்கு அது உன்னுடைய செவிய சாட்சி கொடு, அப்பொழுது நீ விவேகத்தை என்ன பண்ணுவாய்? பேணிக்கொள்வாய்னா என்னங்க? காத்து, அதாவது விவேகத்தோடு நடந்து கொள்வாய். எந்த அளவுக்கு வேத வசனத்திற்கு உங்க இருதயத்தையும் உங்க சிந்தனைகளையும் நீங்கள் விட்டு கொடுத்து, அந்த வார்த்தை, அந்த ஜீவன், அந்த ஜீவ வார்த்தை என்னை ஆளட்டும், என் இருதயத்தை நிரப்பட்டும், என் எண்ணத்தை நிரப்பட்டும். என்னுடைய மனசுல ஏராளமான கடந்த கால அனுபவங்கள் இருக்கிறது, தவறான காரியங்கள் ஒருவேளை பதிவாய் இருக்கிறது, என்னுடைய பழக்க வழக்கங்கள் பதிவாய் இருக்கிறது, என்னுடைய பழைய சுபாவங்கள் பதிவாய் இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். இப்ப கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, என்னை படைத்த தேவன், அவருடைய சாயலின்படி ரூபத்தின் படைத்த தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதை என் இருதயத்தில், என் புத்தியில, செவியில சாச்சு நான் கேட்கும் பொழுது என் நடைகள் உறுதிப்படுங்கிறார். பேணிக்கொள்வேன்னா நான் விவேகத்தோடு நடப்பேன், விவேகத்தோடு. அது மட்டுமல்ல, அறிவு என் உதடுகளை காத்துக்கொள்ள. எந்த ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தைக்கு தன் இருதயத்தில் முதலிடம் கொடுத்து அந்த வார்த்தையின்படியே யோசிச்சு, அந்த வார்த்தையின்படியே சிந்திச்சு, அந்த வார்த்தையின்படியே நினைச்சு, மாம்சத்தை எல்லாம் உதறிட்டு அந்த வார்த்தைக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாய் என்றால் நிச்சயம் விவேகிக்கு அவன் வாயே காவல். அவனுக்கு விவேகியினுடைய காவல் எது தெரியுமா? அவனை பாதுகாப்பு தெரியுமா? அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. தாறுமாறா பேச மாட்டான், கண்டபடி பேச மாட்டான், மனம் போன போக்கில் போக மாட்டான், ஏதோ கோபத்தில் பேசுற அதெல்லாம் அவனுக்கு தூரமா இருக்கும். விவேகியினுடைய பாதுகாப்பு அவன் வாயின் வார்த்தைகள். அவன் நடைகள் பிசகுவதில்லை என்று சொன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வெளிச்சத்தில் சரியான பாதையில் எடுத்து வைப்பதற்கு அடையாளம். ஏனால் விவேகினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே அவனுக்கு காவலாய் இருக்கும். ஆமா, புதிய காவலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் காவல் என்ன தெரியுமா? உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சரியா இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா நீங்க சரியான பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க. பிரச்சனையின் இடத்துக்கு நீங்க என்ன பண்ணல, ஷிஃப்ட் ஆகல. எங்க இருக்கிறீங்க? சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க. வா, இப்ப பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்னதான்? உங்கள் மௌனம் சம்மதத்துக்கு அறிகிறியா? என்ன? விவேகினுடைய வாய் சரியா இருக்குமாமா, தன் உதடுகளை காத்துக்கொள்வானாமா விவேகி. ஹலோ, நிச்சயம் இந்த காலை வேளையில கேளுங்க, ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாய் இருக்கட்டும். மத்தேயு 12:34 சொல்றார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச. அப்ப இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்குது? கசப்பு நிறைஞ்சிருந்துச்சுன்னா என்ன வெளியே வரும்? அசுத்தம் நிறைஞ்சிருந்துச்சுன்னா, சண்டை நிறைஞ்சிருந்துச்சுன்னா, இன்னைக்கு வரட்டும் மனுஷனை நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நீங்க உள்ள நினைச்சீங்கன்னா எதுதான் வரும்? ஓகே, கர்த்தாவே நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீர் நிதானமாய் காரியங்களை செய்கிறீர், உம்முடைய வார்த்தை எனக்கு சமூலமும் சத்தியமாக இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன், அந்த வார்த்தை என்னை ஆளட்டும் அப்படி சொல்லி இருதயத்தில் அவருடைய வார்த்தையினால் நிறைஞ்சிருந்தா உங்கள் வாய்க்கு நீங்கள் காவல் வைக்கிறீங்க. கண்டதை பேசலை, தாறுமாறாக பேசலை, விஷ வார்த்தைகளை கக்கலை, அழிவின் வார்த்தைகளை பேசலை, ஆரோக்கியமான நன்மையான பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய, கட்டி எழுப்புகிற, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற ஆசீர்வாதமான நல்ல வார்த்தை. அந்த அளவுக்கு விவேகினுடைய வாய் கர்த்தருடைய வார்த்தையால் ஷார்ப்பாக இருக்கு. ஆமேன். அதனால தான் எந்த இடத்துல
எப்படி பேசணும், என்ன பேசணும், எப்போ பேசக்கூடாது என்பதை குறித்த வெளிச்சம் விவேகி உண்டு. வேதம் சொல்லுது, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், மூடனோ நெடுக போய். அப்படின்னா என்ன? ஏதோ முன்னாடி போன அடிச்சு போடுவாங்க. இல்லை இல்லை, அந்த வாயின் வார்த்தை தான். கண்டபடி பேசாம அமைதியா இருந்துக்கிறார். கண்டபடி பேசாம அமைதியா இருந்தா ஆபத்தை கண்டு என்ன பண்றாரு? மறைஞ்சுக்கிறார். கண்டபடி பேசுறவன் என்ன பண்றாங்க? நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, ஆண்டவரே உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள என்னை வச்சுக்குங்க. நான் உன்னதமானவருடைய மறைவில், தீங்கு நாட்கள் வரும்பொழுது அவர் என்னை கூடார மறைவிலை ஒளித்து வைத்து, அப்புறம் கண்மலையின் மேலே. அப்போ நீங்கள் தீங்கு நாள் இருக்கும்போது எதிர்மறையான சூழ்நிலையில் உங்கள் வாயின் வார்த்தைகளை கரெக்டாக அப்படியே காத்துக்கிட்டிங்கன்னா கண்மலையின் மேலே வச்சு உங்களை அலங்கரிக்கிற வார்த்தைகளை பேசுவீர்கள் நேரம் வரும்பொழுது. ஆமேன். அது வரையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. கண்டதை டபால் டுபில்னு பேசக்கூடாது. அதனால தான் கர்த்தர் உங்களை அப்படியே தம்முடைய சிறகுகளால் உங்களை மறைக்கிறார். ஆமேன். அப்போ விவேகினுடைய வாய் அவனுக்கு என்னங்க? காவல். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு காவல் வச்சுக்கிறீங்களா? நானெல்லாம் இந்த வசனத்தை அறிஞ்ச உடனே காவல் போட்டேன். எனக்கு எதுவும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இந்த காவலை தாண்டி நான் அனுமதிச்சா தான் உள்ள வரணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? யாராவது ஒருத்தர் எதிர்மறையாக பேசுகிறாங்க, வித்தியாசமாக பேசுகிறாங்க அப்படின்னா பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய் இருக்குது, உரிமை இருக்குது, பேசலாம். ஆனால் என் வாழ்க்கையில் அனுமதி கொடுப்பதற்கு எங்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குது. நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம். நானெல்லாம் 10 ஸ்டெப்பு 15 ஸ்டெப்பு கிடச்சில, சரிங்க நான் உங்களை பற்றி ஒன்றுமே பேசலைங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். 10வது ஸ்டெப்பை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே எடுத்துருவேன். சில பேர் உள்ளே விட்டுடுறாங்க, அப்புறம் அது இதுன்னு பேசி பஞ்சாயத்து பண்ணி கலவரமாகி காயப்பட்டு கண்ணீர் விட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நான் இனிமேல் ஒன்றும் பேசலை ஏன் கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. விவேகி அதையெல்லாம் தாண்டி ஆரம்பத்திலே செக் வச்சு. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே விவேகத்தின் ஆவியானவராக இருக்கிறார். நீங்கள் எல்லா இடங்களிலும் விவேகமாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய பரிபூர்ண சத்தமா. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 49:2-3 பாருங்க. ஏசாயா 49:2-3. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலால் என்னை மறைத்து என்னை துளக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்ப. யாருக்கு அவர் தாசன்? யார் யாரில் மகிமைப்படுறான? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஷார்ப்பாக இருக்கிறதவங்கள, கண்டபடி மழுங்கி போன வார்த்தைகள் அல்ல. சில மழுங்கின கத்தி சும்மா என்ன பண்ணிகிட்டே இருக்கும், வெட்டிகிட்டே இருக்கும், ஒரு விளைவே இல்லை. நீங்கள் 1/2 கிலோ கறி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் நல்ல பலன்னு கத்தி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அல்வா வெட்டுற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சைஸாக வெட்டுவீங்க. நீங்கள் மொன்ன கத்தி வாங்கி 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வந்து வெட்டுங்க. வறுவல் செய்ய சொன்னால் கொத்துக்கறி செஞ்சுருப்பான். சும்மா போட்டு கொத்து கசகசன்னு ஆக்கி அதை சாப்பிட்றதுக்கு இது என்னப்பா இது? வார்த்தையில் ஷார்ப்பு. அவர் சொல்கிறார், நான் உன்னை கூர்மையான பட்டயமாக்கி ஒரு அவர் தன்னுடைய கரத்தினால் என்ன பண்ணுறாராமா? மறைக்கிற அவர் தான் நமக்கு காவல் மாதிரிங்க. சே, அவருடைய வார்த்தை காவல். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, என்னை துளக்கமான அம்பாக்கி, ஷார்ப்லையும் குறி வச்சா தப்பாது, அந்த மாதிரி வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பொறுக்கி எடுத்து அப்படி தன்னுடைய அம்பரா துணியில் வச்சிருக்கிறாராமா. அதுபோல் உங்கள் இருதயத்திலும் அப்பேற்பட்ட தெரிந்தெடுத்த பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய ஷார்ப்பான
பட்டயமாக அடித்தா ஒரே அடியில் வீழ்ச்சி அடைகிற வெட்டுகிற அப்பேற்பட்ட வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் நிரம்பிக் கொள்ளுங்கள். அவன் தான் விவேகி. தன் இருதயத்துக்கு காவல் வச்சிருக்கிறான். ஏன்னா கண்டபடி தேவையில்லாததை உள்ளே அனுமதிப்பதில்லை, தேவையில்லாததை வெளியே போவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சரி, இன்னொரு வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 12:16. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், லச்சையை மூடுகிறவனோ. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். அதாவது அவங்க மற்றவர்களுடைய செயல்பாட்டுக்கு தான் இயங்குவாங்க. ஏன் கோபப்படுறோம்? அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க ஏதோ மாற்றி பேசிட்டாங்க, அவங்க ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்க. மற்றவர்கள் செய்கிற எதிர்மறையான செயல்களுக்கு தான் வெளிப்படுத்துகிற உணர்வு தான் என்னங்க? கோபம். ஆனால் மற்றவர்கள் என்ன செயல்பட்டாலும் சரி, நான் அதற்கு எதிர்வினை காட்டாம அதை நான் பொறுமையாய் அதை கையாண்டு அதை ஹேண்டில் பண்ணினால் நான் விவேகி. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பாக்க. அவங்க ஒரு தப்பு செய்யறாங்க, இப்ப கோபப்படுறதுனால நீங்கள் என்ன பண்றீங்க? இன்னொரு தப்பு செய்றீங்க. ஆனா தப்பால என்ன பண்ண முடியாது? மாம்சத்தை மாம்சத்தால என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. மாம்சத்தை ஆவியினால தான் மேற்கொள்ளணும். மரணம் ஜீவனால விழுங்கப்படும் என்று சொன்னால், மாம்ச செயல் இருக்கட்டும், மாம்சமான ஒரு வார்த்தைகள் இருக்கட்டும், அதை ஆவியின் துணை கொண்டு தான் மேற்கொள்ளணும். தீமையை நன்மையால தான் என்ன பண்ணணும்? அப்போ ஒருத்தர் கோபப்படுற மாதிரி நடந்துக்கிறாரு. மூடம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறானா, மற்ற இவனுடைய உணர்வுகள், இவனுடைய செயல்பாடுகள், மூடனுடைய எல்லா செயல்பாடுகள் யாருடைய கரத்தில் இருப்பது மாதிரி? எதிரியின் கரத்தில் இருக்கிற மாதிரி. அவன் ஏதாவது ஒன்று இப்படின்னு சொல்லிட்டானா போதும், இவன் ஆடுவான் தங்கு தங்குன்னு. இப்போ இவனுடைய காலில் கட்டப்பட்ட கயிறு யார்கிட்ட இருக்குது? எதிரியின் கரத்தில். அவன் ஏதாவது இவனுக்கு விரோதமாக பேசினா போதும், இவன் தையின் குதிப்பான். அப்படி சொல்லிட்டாங்களாமா, இப்படி சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு பேர் என்னங்க? அட சத்தமாக தான் சொல்லுங்க, மூடன். ஆனால் லட்சையை மூடுகிறவன், அதாவது என்னதான் நம்மளுக்கு விரோதமாக எதாவது பேசுகிறாங்களா, நமக்கு விரோதமாக எதாவது சொல்கிறாங்களா, இகழ்ச்சியாக பேசுகிறாங்களா, நம்மளை தரங்குறைவாக பேசுகிறாங்களா, பொய் பேசுகிறாங்களா, ஒன்றும் சமயம் நேரம் வர வரையும் வெயிட் பண்ண அமைதியாக. நேரம் வந்தோடனே கர்த்தர் அழகா அதை நிதானமாக நியாயம் தீர்ப்பார். ஆமென். அதனால் அவங்க ஆட்டுறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவங்க நம்மளை என்ன வேணால் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் ஓன் கொட்டி கேட்டுக்கிட்டு அதுங்க பொய்யை பேசுவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே கூடாது. விவேகினா அப்படித்தான். இகழ்ச்சியை மூடுவானா, நமக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தையானாலும் சரி அதை ஸ்டாப் பண்ணிடுவான், அங்கேயே நிப்பாட்டிடுவான். வெளியிலே வீதியிலேயே அதுக்கு ஸ்டாப் சொல்லிடுவான், உள்ளே வரக்கூடாதும்பான். அந்த கண்ட கசமாலத்தை எங்கே வரக்கூடாது? இங்கே வரக்கூடாது. குப்பையாக இருந்துச்சுன்னா அது காலையில் வண்டி வரும், அதில் தூக்கி போட்டு அதை கொண்டு போய் எங்கே வைக்கக்கூடாது? என் வீட்டு வாசல்லையோ, என் வீட்டு பெட்ரூம்லையோ, என் வீட்டு ஹால்லையோ கொண்டு வரவே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். விவேகி தனக்கு விரோதமாய் வருகிற அத்தனை எதிர்மறையான இகழ்ச்சியான லட்சையான வார்த்தைகளை அப்படியே நிறுத்துவான், தடை செய்து. அவன் அனுமதி இல்லாமல் உள்ள எதுவும் வராது. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்களே, இன்னொரு வசனத்தை. நீதிமொழிகள் 15:5. கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ. ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? விவேகத்தில் வளரணும், விவேகமாக இருக்கணும், நான் விவேகத்தில் சிறந்து விளங்கணும் என்று சொன்னால் வேதம் சொல்லுவது. விவேகம் எப்படி இருப்பான்? அவனுடைய குணநலங்கள் எப்படி? அடையாளம் என்னன்னா, கடிந்து கொள்ளும் பொழுது ஏற்றுக்கொள்வானாமா. நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல. விவேகத்தில் இருக்கிறவர்கள், விவேகமாய் நடக்கணும்னு விரும்புகிறவர்கள், ஒருவேளை தனக்கு மேல் இருக்கிறவர்கள் ஒரு நல்ல ஆலோசனைகளை, புத்திமதிகளை, நம்முடைய குணத்தை மாற்றுவதற்கு, நம்முடைய பாதையை இன்னும் சிறப்பாக்குவதற்கு ஏதாவது ஒரு ஆலோசனைகளை கொடுத்தால், கடிந்து கொண்டு சொன்னால் அதை என்ன பண்ணணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும்.
அதை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவன் விவேகி. அவன் தான் தோன்றித்தனமா இருக்க மாட்டான். தான் சரி, மற்றவங்க எல்லாம் தப்பு, நாங்களாம் 100க்கு 100 பர்ஃபெக்ட், நாங்களாம் அப்படியே பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கிட்டோம், எங்களுக்கும் இந்த உலகத்தோட எந்த கனெக்ஷனும் கிடையாது. நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுச்சுன்னா சபைக்கே வரக்கூடாது. சபை நிறைவானவர்களின் கூடுகை அல்ல, குறைவா இருக்கிறவர்களை நிறைவாக்குகிற கூடுகை. ஆமென். நாளாம் அப்படியே பாருங்க, தன்னை தரம் தாழ்த்தி பேசுகிற, குற்றம் சொல்லுகிற, குறை சொல்லுகிறது வேறு. நான் அந்த கடிந்து கொள்ளுதலை சொல்லவில்லை. நம்மளை மட்டம் தட்டுறது, நம்மளை அப்படியே வித்தியாசமாக பார்க்குறது, அதை சொல்லலை. நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் இன்னும் சிறப்பாகவும் இன்னும் மேன்மையாய் வளரவும் அப்படின்னு சொல்லி அவர்களை நம்ம கடிந்து கொள்கிறோம் பாருங்க, புத்திமதிகளை சொல்கிறோம் பாருங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆமேன். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கம்மா. அப்போது ஆரம்பத்திலேயே, வாலிப வயசுலேயே, பக்குவமாக இருக்கிற வயசுலேயே கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறதுல ஏற்றுக்கொள்ளுகிறது உங்களுக்கு ஒரு 80% உற்சாகமாக இருந்தால், உங்கள் கடிந்து கொள்ளுதலை 100% உற்சாகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு நன்மை. ஆமேன். அது உங்களுக்கு நன்மை. பாருங்க, வேதம் நமக்கு அழகாக சொல்லுது பாருங்க. ஞானி சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 8:13 சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தீமைங்கிறது என்ன? நான் உங்களுக்கு சொல்கிறேன். தீமைங்கிறது என்ன தெரியுமா? முதல் தீமை வாயில தான் ஆரம்பிக்குது, பேச்சில் தான் ஆரம்பிக்குது. நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் விவேகமாய் வாழ்வது சாத்தியமே. நீங்கள் எல்லா இடத்திலும் விவேகத்தோடு, வெற்றியோடு, சிறப்போடு வாழ்வதற்கு சாத்தியம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:35 சொல்லுங்க. நீதிமொழிகள் 14:35. ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாரு, இந்த இடத்துல வெறும் பணிவிடைக்காரன் சொல்லலை. என்ன சொல்ல? யார் விவேகமுள்ள பணிவிடைக்காரன் தெரியுமா? என் மேலே கர்த்தருடைய தயவு இருக்கிறது. ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, அந்த முழு உலகத்தையும் படைத்தவர், வானாதி வானங்களும் கொள்ளை கொள்ளாத அந்த தேவனுடைய தயவு, இரக்கம், காருண்யம் என் மேல் இருப்பதுனால, தேவன் எனக்கு கொடுத்த அந்த வேலையை, அந்த பிஸ்னஸை, அந்த ஊழியத்தை, பொறுப்புகளை அதை முழு பலத்தோடு செய்கிறவன் தான் விவேகி. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவன் விவேகிங்க. அசதியா இருக்க மாட்டான், சோம்பேறியா இருக்க மாட்டான், மனம் போன போக்கில் போக மாட்டான். விவேகமுள்ள பணிவிடைக்காரன் யாரு? ஏதோ கடினமா உழைக்கிறவனை சொல்லல வேதம். கடினமா உழைக்கிறோம், ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவருடைய தயவு என் மேல் இருப்பதனால, உன்னதத்தின் பலன் என் மேல் இருப்பதனால நான் அர்ப்பணிப்போடு இந்த வேலையை செய்கிறேன். கடினமாக உழைக்கிறவனை காட்டிலும் அதிகமாய் நான் உழைக்கிறேன். காரணம் அவருடைய கிருபைங்கிறார். மற்ற எல்லாரை காட்டிலும், பவுல் சொல்றார், மற்ற எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டுவேன். என்னுடைய பலன் அல்ல, அது அவருடைய கிருபை, தயவுங்கிறார். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் முழு பலத்தோடு, அர்ப்பணிப்போடு நான் ஒரு வேலை செய்கிறேன்னு சொல்லுச்சுன்னா, விவேகி சுறுசுறுப்பாக வேலை செய்வான். எதன் அடிப்படையில்? அவர் எனக்கு தயவை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய காருண்யம் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறது. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பாய் பாருங்கள். ஏதோ நான் உலக பிரகாரமாக வேலை செய்கிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது தான் அழைப்பு, உலக பிரகாரமான வேலை செய்கிறதெல்லாம் அது ஏதோ இந்த பூமிக்கு உரிய வேலை, சம்பாத்தியம் தான். அப்படி நினைக்காதீங்க, அது தவறு.
அது தவறு. புரோட்டஸ்டன்ட்ங்கிற அந்த சமுதாயம் ஒரு மறுமலர்ச்சியை அடைவதற்கு காரணம் மார்ட்டின் லூத்தர். அவருடைய பிரசங்கம் தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எந்த தாக்கம்? அது வரைக்கும் அழைப்புன்னு சொல்லுச்சுன்னா ஊழியர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமாமா. இவர்கள் போதகராக அழைச்சுட்டா பிஷப்பாக அழைக்கப்பட்டுறாங்க, நன்னா அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இதுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வேலைனா அது ஏதோ உலக பிரகாரமான வேலை, ஏதோ ஒரு வேலை, அவ்வளோதான். அதனால் ஏதோ முன்னே அப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்படி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் மார்ட்டின் லூதர் பிரசங்கம் பண்ணார். அதாவது பிரசங்கம் பண்ணுறவங்க ப்ரீஸ்ட் மட்டும்தான் நல்லா உயர்தரகமான வேலை. மற்ற பிஸ்னஸ் செய்கிறவங்க, ராஜாவாக இருக்கிறவங்க, பிரதமராக இருக்கிறவங்க, அல்லது ஒரு சாதாரண குடிமகனாக வேலை செய்கிறவங்க, விவசாயியாக இருக்கிறவங்க, அவங்களாம் ஒன்றும் இல்லை, மட்ட ரகம் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த சூழலில் மார்ட்டின் லூத்தர் எழுந்து பிரசங்கம் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? அப்பா, ஒன்றை தூர்ந்து வேதம் என்ன சொல்லுது? எங்களுக்கு இது ஒரு அழைப்பு என்றால் பிரசங்கம் பண்ணுவது, ஊழியத்தை செய்வது, மேய்ப்பராயிருப்பது அழைப்பு என்றால், உங்களுக்கு தேவன் இந்த வேலையை கொடுத்தது அது உங்களுடைய அழைப்புங்கிறார். எப்படி என் அழைப்பை நான் உணர்ந்து முழு அர்ப்பணிப்போட முழு விழிப்போடு இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு, அதுபோல உங்களுக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகளிலும் வேலைகளிலும் கடமைகளிலும் நீங்கள் முழு விழிப்போடு செயல்படுங்கள் சொல்கிறார். அது உங்களுடைய அழைப்பு. ஏன்னா இங்கே சபையில் ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் வாரத்தில் 6 நாளும் வேலையில் இருக்கிறோம். வேலையில் நீங்கள் கமிட்மெண்ட்டாக அர்ப்பணிப்போட நேர்மையாய் விவேகமாய் செயல்படும் பொழுது யார் மகிமைப்படுறா? தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கவன் நீசனுக்கு இல்லை, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அப்போ உன்னுடைய பொறுப்புகள், உன்னுடைய வேலைகள், உன்னுடைய கடமைகளை நீ முழு பலத்தோடு செய்வ, உற்சாகமாய் செய்வ, சந்தோஷமா செய்வ, அர்ப்பணிப்போடு செய்வ, உண்மையோடு செய்வ. அதையெல்லாம் அவங்க பார்க்கும்போது, என்னப்பா அது, இவங்க கும்பிட்ற தெய்வம் யாரையா இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறாங்க? அங்கே தேவன் மகிமைப்படுவார். ஆமென். இங்கே பாருங்க, யாத்திராகமம் 36 அதிகாரம் 1-2 வசனம் பாருங்க. யாத்திராகமம் 36:1-2. அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலெயேலும் அகாலியாவும் செய்ய அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயமுள்ள மற்ற அனைவரும் யாரெல்லாம் செய்ய தொடங்கினார்களாம்? விவேகமும் ஞானமும் புத்தியும் பெற்ற அநேகர். அது அவர்களுடைய அழைப்புங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு கர்த்தர் இந்த 2 பேர்த்தை விசேஷித்த ஞானத்தினால அவர்களை அப்படியே வடிவமைச்சார் பாருங்க, தெரிந்தெடுத்தார், அழைத்தார் பாருங்க. அவர்கள் அந்த வேலையை செய்வதற்கு என்ன பண்ணார்? அந்த அழைப்பு அவர்கிட்ட கொடுத்தார். அழைப்பு என்று சொன்னால் ஒரு காரியத்தை செய்வதற்காக அவர்களை பிரித்தெடுப்பது தான் அழைப்பு. சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படித்தான் உங்களையும் இந்த பூமியில் ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதில் நீங்கள் சிறந்து விளங்கணும். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கொடுத்த வேலையில் நான் சிறந்து விளங்குவேன். அந்த நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு கடந்த வருடத்தில் இருந்த சிறப்பை காட்டிலும் இந்த வருடம் சிறப்பை வெளிப்படுத்துவேன். ஆமென். எந்த வேலையானாலும் உங்கள் அழைப்பு தேவன் கொடுத்தது என்றால் அதில் வேதனை இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை செய்ய வேண்டிய விதத்தில் செய்யணும். சும்மா நாங்களாகவே அதை போட்டுக்கூடாது. எல்லா வேலையும் என்ன வேலை தான்? கடினமான வேலை தான். அந்த காலத்துலையெல்லாம் ரொம்ப லகுவாக இருக்கிற வேலை என்னன்னு சொல்லுச்சுன்னா, 1 பேங்க் வேலை, 2வது ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க, இங்கே வந்துருச்சு டீச்சர் வேலை. டீச்சர் வேலை ரொம்ப. ஆனால் இப்போ கேட்டு பாருங்க, பேங்க்கில் இருக்கிறவங்களாம் ரத்த கண்ணீர் விடுறாங்க. ஐயோ, பணத்தை ஹேண்டில் பண்ண முடியல. நான் சொல்கிறேன், எல்லா வேலையும் கடினம்தான். நான் சொல்கிறேன், நிச்சயம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவர் எனக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் விவேகத்தை எனக்கு கொடுத்திருப்பார் என்றால், எந்த வேலையை செய்ய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வேலையை நான் சந்தோஷமாய் செய்வேன், முழு பலத்தோடு செய்வேன், நல்ல ஆற்றலோடு செய்வேன்.
மகிழ்ச்சியாய் நிறைவாய் செய்வேன். சலிச்சுக்கிட்டு செய்ய மாட்டேன், புலம்ப மாட்டேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு இந்த வேலையை கொடுத்துன்னு சொல்றால் அதனோடு வேதனையை கூட்டார். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பாக்க. தானியேல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது பாருங்க. தானியேல் 5:11. நேபுகாத்நேச்சாருடைய பையன் பெல்ஷாத்சார் ஆளும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, அவங்க விருந்து கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அவங்க கொண்டாடி இருக்கிற அந்த அறைக்குள்ளே ஒரு விரல் ஒரு எழுத்து எழுதிருச்சு. மெனே மெனே தெக்கேல் உபாசின்னு எழுதிருச்சு. அதை பார்த்தோன்னே இவருக்கெல்லாம் நெட்டு கலந்துருச்சு. ஐயோ ஒரே குழம்பம். உடனே யார் யாரை கூப்பிட்றாரு? சாஸ்திரிகளை கூப்பிட்றாரு, ஜோசியரை கூப்பிட்றாரு, கல்தையரை கூப்பிட்றாரு, குறி சொல்கிறாங்க, அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. அந்த எழுத்துக்கு படிக்க முடியல. ஐயோ எங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறார். அப்படி தெரியலன்னு கேட்கும்போது அதாவது நேபுகாத்நேச்சாருடைய மனைவி வயசானவங்க ஒருவேளை உயிரோடு இருப்பாங்க. அவங்க டக்குன்னு அந்த அறைக்கள் அந்த காரியத்தை சொல்கிறாங்க. அப்பாப்பா ஒன்றும் வேண்டாம், உங்கள் அப்பா இருக்கிற காலத்தில் இப்போ ஏற்பட்ட கருகலான தீர்க்க முடியாத இப்பேற்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒருத்தர் இருந்தார். தேவர்களின் ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தான். அவன் இதுக்கு தீர்வு சொன்னான். அவனை கூட்டிகிட்டு வந்தால் என்ன பண்ணலாம்? அர்த்தத்தை சொல்லுவான்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ தானியேல் புஸ்தகம் அற்புதமான புஸ்தகம் பாருங்க. தானியேலை குறித்து இந்த இடத்துல என்ன சொல்லுது? ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் வெளிச்சம் விவேகமும் தேவர்களுக்கு ஒத்த தானியேலை குறித்து சொல்லப்பட்ட யார் சொல்றது? இத புறஜாதி சொல்றான். பல வணக்கங்களுக்கு உட்பட்ட புறஜாதி சொல்றார் தானியேலை குறித்து, வெளிச்சமும் விவேகமும் உள்ளவன் என்று. யார் இவங்க? 17 வயசுல அடிமையாய் கொண்டு போகப்பட்டார். தேசம் பாழடைஞ்சு விட்டது, தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. இங்க இருக்கிற ஸ்திரீகள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டார்கள். வாலிபர்கள், அழகானவர்கள், நிபுணர்கள், கல்வியில சிறந்தவர்கள், படித்தவர்கள், மேதையாய் இருக்கிற அறிவில பெருத்தவர்கள் எல்லாம் அடிமையாய் நடந்தே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு குறைஞ்சது 600 மைல் இருக்கலாம், 500 மைலுக்கு மேலே இருக்கலாம். எப்படி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க? கையில் விலங்கடப்பட்டு ஒருத்தரோட ஒருத்தர் பின்னி அப்படியே கூட்டிகிட்டு போயிரு. அடிமையாய் போய் இருக்கிறான். அந்த இடத்துல இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் விசேஷமானவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் படித்து சிறந்த ஞானத்தில் இருக்கிறான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் அவனெல்லாம் தனியாக ட்ராக் பண்ணிட்டாங்க. ட்ராக் பண்ணி அவங்களுக்கு வச்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு ராஜாவை கூட்டிகிட்டு வாங்குறார். அந்த இடத்துல அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் எல்லாமே சாதகமாக இல்லைங்க, எல்லாமே போயிருச்சு, கஷ்டம் போயிருச்சு, தேசம் போயிருச்சு, தேவாலயம் போயிருச்சு, அழிவு போயிருச்சு, அப்பா அம்மா யாருன்னே தெரியல, எல்லாமே போயிருச்சு. அதன் மத்தியிலும் தானியேல் ஒரு தரமான தீர்மானத்தை எடுத்தான். விவேகி தரமான தீர்மானம் எடுக்கிறவன். எந்த சூழ்நிலையில்? தோல்விகரமான சூழ்நிலையில் ஜெயமான தீர்மானம், வெற்றிகரமான தீர்மானம். இல்லை நான் இப்படித்தான் வாழுவேன், இப்படித்தான் இருப்பேன். எந்த தீர்மானத்தை 17 வயசுல எடுத்தாருங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது மீறி போனா 50 வருஷத்தை தாண்டி இருக்கலாம், அவருக்கு 60-70 வயசு இருக்கலாம். அந்த இடத்துல அந்த தீர்மானத்தை இதுக்கு அடுத்த அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தோட பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அடுத்த அதிகாரம் மேதிய பெர்சியர் அரசாட்சியில் அந்த தரியு அரசாண்ட பொழுது அப்போ ஒரு சிக்கல் வருது. என்ன? தரியுவே உண்மை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, பிரார்த்தனை பண்ணக்கூடாது, ஜெபிக்கக்கூடாதுன்னு. அப்பவும் தான் வழக்கத்தின்படியே தானியேல் ஜெபத்திற்கு போனான். அப்படின்னா எங்க துவங்குச்சு? அது வாலிப வயசுல துவங்கின அந்த தீர்மானம் இதுவரையும் வருது. அதுதான் விவேகத்தினுடைய ஸ்பிரிட். விவேகம் தரமான தீர்மானத்தை எடுக்கும். விவேகம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யும். விவேகம் தனக்குத்தானே திடப்படுத்திக் கொள்ளும். எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியில், நெருக்கடியான வேளையில் தனக்குத்தானே பலனை கொண்டுக்கும். கர்த்தர் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு துணையாக இருக்கிறார், எனக்கு விரோதமாய் 1000 பேர் வந்தாலும் அது என்னை
அணுகாது. எனக்கு விரோதமாக ஒரு தேசம் பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் தனக்குத்தானே திடப்படுத்தி கொள்ளுகிறவன் விவேகி. அதான் தானியேல் சார், விவேகமும் வெளிச்சமும் உள்ள தேவ மனுஷன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியாய் ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். அப்படியே அவன் மனசு பதற விட மாட்டானாமா. பதறக்கூடிய சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலை, புலம்பாமல், வியாகுலப்படாமல், நொந்து கொள்ளாமல், தனக்குத்தானே எரிச்சல் அடைஞ்சு கொள்ளாமல் விவேகி பதறாத ஒரு குளிர்ந்த மனம் உள்ளவனாமா. விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் அதைத்தான் விரும்புகிறார். பதறாத வாழ்வும் சிதறாத மனசையும் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேர் அதை ஆமேன்னு சொல்ல முடியும்? இதற்கு 100க்கு 100 ஒப்புமையாய் இருக்கிற ஒரே ஒரு கதாபாத்திரம் யோசேப்பு. வீட்டில் எதிர்ப்பு, சகோதரர் எதிர்ப்பு, அப்பா அம்மாவே கனவு சொன்னோன்னே அப்பாவுக்கே கோபமாயிடுச்சு. ஓவர் பண்ணாட்டு பண்ணுறாடா, எச்சு பண்ணாட்டுறா உனக்கு அப்படின்னு யாரை திட்டுறாங்க? யோசேப்பை. கனவு கண்டுட்டு சொப்புறா, இல்லைப்பா காத்து எனக்கு கனவு பார்த்தேன், என் அரிக்கட்டு நிற்குது, மற்ற அண்ணனெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்னைய வணங்குறாங்கன்னு சொன்னோன்னே அண்ணனுக்கெல்லாம் பொறாமல், இல்லைப்பா சூரியனும் சந்திரனு கூட என்னைய சுற்றி வருதுன்னு அப்பா அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு காட்டு வந்து, ஹே என்ன ஓவரா இல்லை இதெல்லாம், என்ன என்ன நினச்சிட்டு இருக்கிற? ஆனாலும் யாக்கோபு வந்து தான் உலகத்தில் சிந்திக்கிறார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் பகை, அந்த பகையினுடைய வெளிப்பாடு என்ன? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் யாருக்கு பிடிக்கல? சகோதரருக்கு பிடிக்கல. சொப்பனக்காரன் வரான், பார்த்தலாம் எப்போ சொப்பனம் நிறைவேறும்னு சொல்லிட்டு பிடிச்சி அடித்தே கொன்றலான்னு பிளான் பண்ணுறாங்க. கர்த்தர் கைக்கு தப்பி அப்படியே ஜமீன்தார் வீட்டில் வளர்ந்த பையன் அடிமையாய் இஸ்மவேலருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு போகிறான். அங்கே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்கே போத்திபாருங்கிறவன் விலைக்கு வாங்குறான், தான் வீட்டில் வேலை செய்யும்படி வச்சான். ஜமீன்தார் வீட்டு பையன், செல்ல மகன், பல வண்ண வஸ்திரங்களை அலங்கரித்தவன், கண்ணில் பார்த்து மெச்சி கொள்ளக்கூடிய மகன், ட்ரெஸ் இல்லாமல் அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தாலும் காரணமே இல்லாத தவறான குற்றச்சாட்டு அவன் மேலே விழுது. அந்த குற்றச்சாட்டுக்கு இவன் தண்டனைன்னு சொல்லி இவனை தூக்கி எங்கே போடுறாங்க? தான் செய்யாத தப்புக்காக சிறையில் இருக்கிறான். வேதம் சொல்லுது, சிறைச்சாலையின் தயவு கிடைக்குது. சிறைக்கு ஹெட் ஆகிட்டார். சிறையிலேருந்து யார் யாருக்கு என்ன சாப்பாடு, யார் யாருக்கு என்ன டியூட்டி, அத்தனை யார் பார்க்குறான்? யோசேப்பு. இப்படி பார்த்துட்டு இருக்கிற வேலையில் தான் திடீரென்று ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. எகிப்தின் ராஜா, அப்பொழுது இருக்கிற அந்த சாம்ராஜ்யம் சொல்லுச்சுன்னா எகிப்து தான். பார்வோன் தான் முழு உலகத்துக்கும் அதிபதி மாதிரி. அவன் இந்த யோசேப்பு அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன், சிறையில் இருந்தவன், எல்லா துயரங்களும் 13 வருஷங்கள் வாலிபக்க சிறையிலேயே கழிச்சான். அவன் வந்து நிற்கும் பொழுது அந்த ராஜா வாயிலிருந்து வருது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 39வது வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் சத்தமாமேன்னு சொல்லுவான் பாருங்க. விவேகம். யோசேப்பு குளிர்ந்த மனம் உள்ளவன். எந்த சூழ்நிலை? எல்லா சூழ்நிலையிலும். தான் சொந்த சகோதரால் வந்த எதிர்ப்பு, பெற்றோரால் வந்த எதிர்ப்பு, அடிமையாய் விற்கப்பட்டான், தவறால் குற்றம் சாட்டப்பட்டான், காரணமில்லாமல் சிறை தண்டனை அனுபவித்தான். அத்தனை இடத்திலும் அவன் மனசு குளிர்ந்த மனசு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீங்கள் எதிர்ப்பு சில நேரத்தில் வந்து அவங்க இப்படி பேசிட்டாங்க, நான் ஒன்றுமே செய்யலைங்க, இப்படியே பேசிட்டாங்க, அதவே நீங்கள் ஓவராக போட்டு மனசில் விடாதீங்க. அது பொய்ன்னு தெரிஞ்சுன்னா இடது கையில் தட்டு விட்டு போயிட்டே இருங்க. அவங்க பொய் பேசுகிறாங்க, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாங்க,
பொய்ய அழுத்தம் திருத்தமா பேசுறாங்க. அப்படியா தட்டிட்டு போயிட்டே இருங்க. உங்க மனசை பதறாதீங்க. உங்க மனசுக்கு அப்படியே கொஞ்சம் ஹீட்டா அப்படியே கொதிக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்க மனசு எப்பொழுதுமே குளிர்ந்ததாய் வைத்துக் கொள்ளுங்கள். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பாருங்க, குளிர்ந்த மனம் உள்ளவன் வெளியில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவான், தன் குடும்பத்திலும் ஹேண்டில் பண்ணுவான். எப்படி குடும்பத்தில் இருப்பான்? நீங்கள் 1 பேதுரு 3:7 சொல்லுது, மனைவி பலவீனமான பாண்டமாக இருக்கிறபடியால் புருஷனானவன் விவேகத்தோடு வாழ்ந்து. இன்னும் பேச மாட்டேறீங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனைவி இடத்துல விவேகமா வாழணும்னா உங்க மனசு எப்படி இருக்கணும்? டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது, கத்தக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, குளிர்ந்து இருக்கு. ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், மனைவி கொஞ்சம் வாய்னா 80% வச்சுங்க. கொஞ்சம் வாய்னா எத்தனை சதவீதம்? 80. கணவர் கிச்சனில் இருக்கிறார். கிச்சனில் ஏதோ வேலைகளை செஞ்சுட்டு மிக்ஸி போட்டு அரைச்சிட்டு இருப்பார். அரைச்சி முடிக்கிற நேரம் வந்தானே யார் வரா சமையல் கட்டுக்குள்ள? மனைவி. அங்கிருந்து வரும்போது எங்கே பண்ண என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சத்தம் கேட்டோன்னு மிக்ஸி ஆன் பண்ணிட்டார். சத்தம் மிக்ஸி. ஒரு நிமிஷம் ஓடுதுன்னு வச்சுக்கங்க. அவள் பேசிட்டே எங்கே கையை நீட்டி பேசினே இருக்கிறான். இவன் ஒன்றும் கண்டுக்கல. மிக்ஸி 1வது பாயிண்டில் போட்டு 2வது பாயிண்டில் போட்டு கம்முன்னு நிற்கிறாரு. அப்புறம் அதை பேசி முடிச்சுட்டு அவள் அப்படியே வெளியே போகிறான். டக்குன்னு மிக்ஸி ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் டக்குன்னு உள்ளவரை மறுபடியும் ஆன் பண்ணிடுறாரு. நான் சொல்கிறேன், புருஷன் குளிர்ஞ்ச மனம். பாருங்க, நீங்கள் மட்டும் புருஷர்கள் மட்டும் கோபமே படக்கூடாதுங்கிற ஒரு தரமான தீர்மானம் எடுத்துக்கங்க. வீடு ஜம்முன்னு போகும். ஆமென் ஆமென். அவங்க பேசுறத என்ன பண்ண முடியாது. ஓகே ஓகே. பாருங்க, எவ்வளோ வேதம் எவ்வளோ சத்தியமானது, ஆழமானது, எவ்வளோ நாம் எப்படி நேர்த்தியாக ஞானமாக அறிவோடு விவேகத்தோடு வாழ்வதற்கு தேவையான அத்தனை சரத்துகளையும் வேதம் நமக்கு தருதுங்க. இங்கே நம்ம வாழ்க்கைக்கு இல்லாதது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவர் நம்மளை படைச்சிருக்கிறார். குடும்பத்தை ஏற்படுத்தின அவர், தொழிலை ஏற்படுத்தின, வியாபாரத்தை வேலைகளை ஏற்படுத்தின அவர், ஊழியத்தை ஏற்படுத்தின அவர், பிள்ளைகளை கொடுத்தவர் அவர், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தவர் அவர். அத்தனைக்குரிய ஆலோசனைகளும் ஜீவ வார்த்தைகளும் இதில் அடங்கி இருக்குதுங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுத்து நிதானமாக அதை வாசிச்சோம்னு சொல்லுச்சுன்னா நிச்சயம் நான் சொல்கிறேன், பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஆமென். பாருங்க, பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அமைதியாக இருக்க முடியும். எல்லாம் சமாதானமாக இருக்கிற நேரத்தில் வல்லுன்னு கத்தவும். குளிர்ந்த மனம் உள்ளவன் பலத்த எதிர்ப்பின் மத்தியில் எப்படி இருக்கலாம்? ஆனால் அந்த குளிர்ந்த மனசு, பதறுகிற மனசு, குறை சொல்லுகிற மனசு, குற்றம் கண்டுபிடிக்கிற மனசு அப்படி இருந்துச்சுன்னு சொல்லுச்சுன்னா எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு குறையும் இருக்காது. பணத்துக்கு குறை இருக்காது, வசதிகளுக்கு குறை இருக்காது, ஆரோக்கியத்துக்கு குறை இருக்காது, அப்புறம் என்ன சமாதானத்துக்கு குறை இருக்காது, சகல வசதிகளுக்கு ஒன்றுக்கும் குறை இருக்காது. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும்? ஹலோ, இருக்கிறீங்களா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? மயான அமைதியாக இருக்கு. பாருங்க, இயேசு படகுல போகிறாரு, கடல் கொந்தளிக்கிறது. அவர் என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? இப்போ தூங்குறது முழிச்சிட்டு இருக்குது காரியம் அல்ல. இயேசு ஒருவேளை முழித்திருந்து உட்காந்துட்டு வந்திருந்தாருன்னா எப்படி ஆக்ட் பண்ணியிருப்பார்?
அதுதான் இங்கே பாயிண்ட். குளிர்ந்த மனசு என்னன்னா, இப்போ ஏன் அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்படுற? அப்போது கடல் அலை போயுது, அந்த கடல் அலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே, ஆண்டவரே நீர் இருக்கிறீர், ஒன்றும் ஆகாது ஆண்டவரே அப்படிங்கிறத அவர் எதிர்பார்த்திருக்கிறார். நீர் எங்களோடு இருக்கிறீர், இந்த புயலுக்கு நாம் இரையாக மாட்டோம். ஏன்னா நீர் சொல்லி இருக்கிறீர், வாருங்கள் அக்கறைக்கு போவோம். யாரு சொன்னது? இயேசு சொல்றாரு, பாப்பா அக்கறைக்கு போலானாரு. அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு, அவர் தானே படகுல இருக்கிறாரு. அப்போ புயல் அடிக்குது, மோடுது, கப்பல் கமுறுது. அப்ப என்ன சொல்லி இருக்கணும் இவங்க? இயேசு முழிச்சிட்டு இருந்தார்னா அவர் கூலா சொல்லியிருப்பார், பிள்ளைகளை பயப்படாத, அமைதியாரு, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொல்லியிருப்பார, சொல்லியிருக்கேன். இந்த உணர்வு ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் உண்டாவதாக. எல்லா எதிர்மறையான சூழ்நிலையின் மத்தியில் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விட்டு பார்க்கலாம், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் அதை செய்வார். விவேகத்தோடு வாழுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை குறித்த தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தை. ஆமென். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி, மறக்க வேண்டாம். இந்த வார்த்தையை சுமந்து இந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிற, இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிற ஒவ்வொருவரும் வேதம் சொல்லுகிற தீர்க்கதரிசி. ஆமென். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்களை சுமந்து செல்லுகிற தீர்க்கதரிசி. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்களே பேசுகிறீர்கள். அப்படி பேசும் பொழுது எல்லா தீமைகளுக்கும் தடுமாற்றத்துக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி உங்களை பாதுகாத்து இந்த பூமியில் நல்ல விவேகத்தோடு வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிறோம். சார் சத்தமாமின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய் நன்றி. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியமாக இருக்கிறது. உம்முடைய வசனம் பேதைகளை கூட ஞானியாக்குகிறது. ஆண்டவரே, விவேகமுள்ள புத்திரன் யார்? வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது விவேகமுள்ள ஒரு ஆவியானவர் எங்கள் மேலே அசைவாடுகிறீர். அதை நாங்கள் உணர்கிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உடைய பூரண கிருபை இருப்பதற்காய் நன்றி. இன்று அவர்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. அவருடைய வார்த்தை அவருடைய வாழ்வுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை இருதயத்தில் பதியட்டும். இந்த வார்த்தை அவர்களுக்கு வெற்றியாய் ஜெயமாய் மாறட்டும். மனதில் ஒரு மிகப்பெரிய மறுரூபத்தை கொடுக்கட்டும். எதில் தடுமாற்றத்தோடு சந்தேகத்தோடு குழப்பத்தோடு இருக்கிறார்களோ இந்த வார்த்தை அவர்களுக்கு தெளிவை கொடுக்கட்டும். எந்த இடத்துல பலவீனமாக இருக்கிறாரோ அந்த இடத்துல பலத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இவர்களை எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு உதவியாக இருக்குமே, உம்முடைய வார்த்தை உதவியாக இருக்குமே, அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் அருளி செய்வாராக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நான் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.